வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் விண்ட்வர்த் எஸ்டேட்டில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி பந்தலூர் தாலுகா அலுவலகம், அவலாஞ்சி, திருநெல்வேலி நாலுமுக்கு தலா 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் சின்னக்கல்லார், நீலகிரி மேல்பவானி, திருநெல்வேலி ஊத்து, நீலகிரி ஊட்பிரையர் எஸ்டேட் தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி சிறுமுள்ளி, திருநெல்வேலி காக்காட்சி தலா 8 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் வால்பாறை PAP, வால்பாறை தாலுகா அலுவலகம் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் சின்கோனா, வால்பாறை PTO, நீலகிரி தேவாலா, எமரால்ட், கோயம்புத்தூர் சிறுவாணி அடிவாரம், கோயம்புத்தூர் உபாசி தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளை தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தேனி பெரியாறு, கன்னியாகுமரி பாலமோர், தேனி தேக்கடி, கோயம்புத்தூர் சோலையார், திருநெல்வேலி மாஞ்சோலை, கன்னியாகுமரி கீழ்கோதையார் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, பேச்சிப்பாறை, நீலகிரி மேல்கூடலூர், கூடலூர் பஜார், தென்காசி செங்கோட்டை தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி குந்தாபாலம், கன்னியாகுமரி அடையாமடை, நீலகிரி பார்வுட், தேனி வீரபாண்டி, தென்காசி குண்டாறு அணை, அடவிநயினார் அணை, நீலகிரி கிண்ணக்கோரை, கன்னியாகுமரி களியல், திருநெல்வேலி பாபநாசம், தேனி சண்முகா நதி, திருநெல்வேலி கொடுமுடியாறு அணை, கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர், கன்னியாகுமரி சிற்றாறு 1, நீலகிரி சாம்ராஜ் எஸ்டேட் நடுவட்டம், நீலகிரி உதகமண்டலம், கன்னியாகுமரி சிவலோகம், பேச்சிப்பாறை தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. விருதுநகர் பிளவக்கல் பெரியாறு அணை, கன்னியாகுமரி திற்பரப்பு, முள்ளங்கினா விலை, திருநெல்வேலி மணிமுத்தாறு, நீலகிரி கோடநாடு, திருநெல்வேலி கண்ணடையன் அணைக்கட்டு, கன்னியாகுமரி கோழிப்போர் விலை, பூதப்பாண்டி, குழித்துறை, நீலகிரி கேத்தி, தேனி கூடலூர், கன்னியாகுமரி மாம்பழத்துறை ஆறு, முக்கடல் அணை, நீலகிரி கெத்தை, திருநெல்வேலி மூளைக்கரைப்பட்டி, கன்னியாகுமரி தக்கலை, நீலகிரி கிளன்மார்கன், கோத்தகிரி, கோயம்புத்தூர் கிணத்துக்கடவு, கன்னியாகுமரி திருப்பதிச்சாரம், நீலகிரி கல்லட்டி, குன்னூர், கன்னியாகுமரி நீலகிரி அழகரை எஸ்டேட், நீலகிரி கீழ்கோத்தகிரி எஸ்டேட், குன்னூர் PTO, தென்காசி சிவகிரி, தேனி உத்தமபாளையம், திருநெல்வேலி மணிமுத்தாறு அணை தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை விட குறைவாகவும், சில இடங்களில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை பரங்கிப்பேட்டையில் 37 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் மற்றும் மீனப்பாக்கத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 34.6 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. நாமக்கல்லில் குறைந்தபட்ச வெப்பம் 18.5 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் ஜூலை 3ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இன்று முதல் ஜூலை 1ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியும், தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் இருக்கக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 35 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். இன்று முதல் ஜூலை 1ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள் இன்று மத்திய வங்கக்கடலின் மத்திய பகுதிகள், வடகிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நன்றி.